அபிஷேக ஆராதனை, அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை 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 இயேசுவுக்கே, ஆராதனை அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே ஆராதனை. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவாதி தேவனுடைய உன்னதமான உயர்ந்த திரு நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியுடைய தெய்வ இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இம்மட்டும் நம்மை அற்புதமாய் அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்தி வந்த தேவன் இன்னும் மீதி இருக்கிற நாட்களை அற்புதமாய் நம்மை வழிநடத்துவாராக. எதை குறித்தும் கவலைப்படாமல் நம்மோடு இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் சார்ந்து கொண்டு கடந்து போவதற்கு தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. கர்த்தருடைய மகிமை நிறைந்த பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. அவர் நம்மை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 30 சங்கீதம் 9 முதல் 12 வரைக்குள்ள வசனங்களை நாம் வாசித்து நாம் தேவனை பாடி அவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த காலை நேரத்தில் உற்சாகத்தோடு வேதத்தில் இந்த வசனத்தை நாம் வாசித்து நாம் பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். சங்கீதம் 30 வசனம். கர்த்தாவே, நீ எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி. கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடும், என்மேல் இரக்கமாயிரும், நீர் எனக்கு சகாயராய் இரும். 10 வசனம். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். ஆமென். கர்த்தாவே, உம்மை நோக்கி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், உம்மை நோக்கி நான் கெஞ்சி விண்ணப்பம் பண்ணுகிறேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமைதியாய் இராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சியினால் என்னை இடைகட்டினீர். ஆமென். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினீர். அல்லேலூயா. கடந்த நாட்களில் உங்கள் புலம்பலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையாக இருக்கலாம், அதை ஆனந்த களிப்பாக மாற்றி, ஆமென், அது நிமித்தம் நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாக அவரை பாடி கீர்த்தனம் பண்ணி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். 12 வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவனே, நீர் எனக்கு எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கிறீர், என்னை அதிசயமாய் நடத்தியிருக்கிறீர், தகப்பன் பிள்ளையை சுமப்பதை போல் சுமந்து காக்கிறீர். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நான் பாடி என்றென்றைக்கும் நான் கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் தாவீது சொன்னதைப் போல கர்த்தரை துதித்து பாடி அவருடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். வாக்களித்த தேவன் வாக்கு மாறாதவர், அவர் உண்மை உள்ளவர். அவர் ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியத்தை அற்புதமாய் அதிசயமாய் நமக்கு நடத்தி தம்முடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். தேவனுடைய பிரசன்ன மத்தியில் இருக்கிறது. உற்சாகமாய் பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்தப் போகிறோம். நாம் ஜெபிக்கலாம். பிதாவே, அருமையான காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரவெல்லாம் எங்களை காத்தீர், எங்களுக்கு ஒரு புதிய நாளை தந்தீர். இந்த புதிய நாளிலும் அதிகாலையில் எழுந்து இப்படி சமூகத்தில் நாங்கள் வருவதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டினீர். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்களை ஆசீர்வதியும், கிருபைகளை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி இந்த நாள் முழு நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டி அற்புதமாய் அதிசயமாய் ஆச்சரியமாய் வழி நடத்த போகிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. எல்லா பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் விலக்கி பாதுகாத்து வருகிற தேவன், மீதி இருக்கிற காலங்களையும் எங்களை பாதுகாத்து நடத்தும் அப்பா. ஜெபங்களை கேட்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ள ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மகையின் பிரச்சனத்தை மூடிக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆளுகை செய்யும், எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. அற்புதமாய் எங்களை நடத்தும், அதிசயமாய் நடத்தும். எப்படி செய்ய போற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உற்சாகமாய் பாடி ஆராதிப்போம். எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே என்று சொல்லி உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி இந்த காலை நேரத்தில் சர்வர்களுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். நன்றி. பிதாவானவருக்கு மகிமை உண்டாகட்டும், இயேசுவானவருக்கு மகிமை உண்டாகட்டும், பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாகட்டும், திருத்துவ தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த காலை நேரத்தில் மகிமைப்படுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி.
நன்றி அப்பா, நன்றி அப்பா. பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். ஐயா நன்றி, உமக்கு நன்றி, ராஜா நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். ஆகாகா கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். ஐயா நன்றி, உமக்கு நன்றி, ராஜா நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. ஆகாகா கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. ஐயா நன்றி, உமக்கு நன்றி, ராஜா நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே, மறவாத தெய்வம், மாறாத நேசன், மகிமைக்கு பாத்திரனே. ஆஹா மறவாத தெய்வம், மாறாத நேசன், மகிமைக்கு பாத்திரரே. ஐயா நன்றி, உமக்கு நன்றி, ராஜா நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஐயமங்காத பிரகாசமே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சோத்திரமும் கனமோ, வல்லமையும் பலனோ, சோத்திரமும் கனனோ, வல்லமையும் பலனோ, மாட்சிமையும் துதியோ, ஐயா எப்போதும் உண்டாகட்டும். அல்லேலூயா. மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம்.
பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே, ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். உமதே செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள், ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே, ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தில் என்று பாடு. ஆமென் ஆமென். நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தில் என்று பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். அல்லேலூயா. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும், கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவோம், கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார், இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஜீசஸ். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க 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 உம்
எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க வாழ்க ராஜா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே ஆராதனை 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 அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் தாய் தந்தை நீரே தாதியும் நீரே தாவரம் நீரே என் தாரகம் நீரே தாய் தந்தை நீரே ஆமென். அப்பாவும் அம்மாவும் நீதான் அப்பா. எங்களை பலப்படுத்துகிற தாவரம் நீரே, தகப்பனாய் இருக்கிறீர். என் தாரகம் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் என்ப நாமம் பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும் பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் என்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் என்ப நாமம் பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரிங்கும் வாசனை வீசிடும் நாமம் பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் என்ப நாமம் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே சிறகுகளின் நிழலில் தகப்பனே உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வள நிழலில் தங்குவான் ஆமென் ஆமென் நிழலில் எங்களை மூடிக்கொள்ளும் என்று மகிழச் செய்தி தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. அல்லேலூயா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. ஆமென் ஆமென். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஹalleluya 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 ஹalleluya. ஆஹா ஹalleluya ஜீசஸ். ஆஹா. தேவ பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்தை நிரப்புவதாக, தேவ மகிமை ஒரு குடும்பத்தை நிரப்புவதாக, எல்லா தடைகளும் விலகுவதாக. ஜீசஸ். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஹalleluya. நீங்க எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை உயர்த்துவோமா? நீங்கள் ஆராதிக்கிற சத்தம், நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற சத்தம் உங்கள் வீடு முழுவதும் நிரம்பட்டும். எல்லா சத்துருவின் கிரியைகளும் ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஹalleluya ஹalleluya. Hallelujah. ஹalleluya. ஆமென் ஆமென் ஆமென். ஜீவனுள்ள தேவனை உயர்த்துகிறோம். உடைய பிரசன்னம் நிரம்பிக் கொண்டிருக்கிற கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். உடைய மகிமை உடைய பிள்ளைகளை மூடுவதற்காய் ஸ்தோத்திரம். பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமை, சத்துருவை மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமை, இருளின் வல்லமைகளை மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமை, தேவ சித்தத்தை செய்வதற்கு வேண்டிய ஒரு வல்லமை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாவதாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேன்மைகள் உண்டாவதாக, தேவ உறவுகள் புதுப்பிக்கப்படுவதாக, ஜெப நேரங்கள் அதிகமாவதாக, தேவ சத்தம் கேட்கும் எல்கைகளுடைய பிள்ளைகள் வாழ்வார்களாக. தேவனே இரக்கம் பாராட்டுவதற்காய் உமக்கு நன்றி. தகப்பனே உமக்கு நன்றி. உலகத்தின் காரியங்களை மேற்கொண்டு கடந்து போவதற்கு ஆவியானவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கொள்ளை நோக்கி நாங்கள் தப்பிக்க ஆண்டவர் கிருபை செய்தீர் ஆண்டவரே. கொடிய காரியங்களை தப்பிக்க எங்களுக்கு கிருபை செய்தீர் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி. எல்லா விதமான பிசாசின் தந்திரங்கள், பிசாசுடைய வலைகளில் நாங்கள் விழுந்து விடாது மேற்கொண்டு கடந்து போவதற்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடனில் சிக்கிக் கொண்டு விடாதபடிக்கு ஆண்டவரே, பலவிதமான மன கஷ்டத்தை உண்டாக்குகிற காரியத்தை சிக்கிக் கொள்ளாதபடி அங்கு கடந்து போவதற்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்
ஜெபிக்கிறோம். பொல்லாத இருளின் வல்லமைகள், பொல்லாத மனிதனுடைய கிரியைகளை தாண்டி கடந்து போக அனுக்கிரகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் கிருபை இறங்கி கொண்டிருக்கிற காலை நேரத்தில், புது கிருபை பெற்றுக்கொள்கிற இந்த காலை நேரத்தில், தேவ மகிமை பிரசன்னம் இறங்கி வருகிற இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் விலையேறப்பட்ட பிரசன்னத்தை கர்த்தர் கொடுத்து வெற்றியாய் வாழ, ஜெயமாய் வாழ, சத்துருக்களை, உலகத்தின் கிரிகளை மேற்கொண்டு ஜெயமாய் வாழ்வதற்கு கிருபைகளை தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அந்த காலத்து வெள்ளமைகளை விடிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையில் மேல் ஆணி எடுத்து வெட்டி சேர்ந்த நசரேயனாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எல்லா தடைகளையும், எல்லா சத்துருடைய போராட்டங்களை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபைகளை தரும்படியா ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. இந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். இந்த நாள் முழுவதும் வெற்றியாய் வாழ, ஜெயமாய் வாழ, ஆசீர்வாதமாய் வாழ, தேவ சித்தத்தை செய்ய, தேவ நோக்கத்திற்காக வாழ, உம்மையே பின்பற்றி வாழ, உம்மையே மாதிரியாக வைத்து வாழ ஒவ்வொருவருக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கடந்த நாட்களில் ஏற்பட்ட நஷ்டங்கள், கடந்த நாட்களில் ஏற்பட்ட கஷ்டங்கள், கடந்த நாட்களில் ஏற்பட்ட பலவிதமான சூழ்நிலைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் புதிய வழிகளை, புதிய பாதைகளை உண்டாக்குவீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோர்ந்து போன மக்களை கத்த பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் இந்த காலை நேரத்தை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். இந்த காலை ஆறுதல் கடந்த ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. அதிகாலை எழுந்தபடி சமூகத்தில் வருவதற்கு இரக்கம் பாராட்டுவீராக. நன்றி ஆண்டவரை, பலப்படுத்துவதற்காய் நன்றி. அன்பின் கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. சேர்ந்து சொல்லுவோமா? கிருபையே, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே, கிருபையே, கிருபையே. ஏசப்பா, உம்முடைய கிருபையினால எங்களை திருப்தியாக்குங்க. நல்ல கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே அப்பா. சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கிருபையாய் காப்பீராகப்பா. சோர்வுகளை எடுத்து போடும், பலவீனங்களை எடுத்து போடும், கண்ணீரை எடுத்து போடும், துக்கத்தை எடுத்து போடும். கிருபை தருங்கப்பா, கிருபை தாங்கப்பா. உடைய பிள்ளைகள் மேல கிருபை தாங்கப்பா. வாலிப பிள்ளைகளை கிருபையை காத்துக்கொள்ளுங்கப்பா. இப்படி படிப்பின் காரியங்களை பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா. தொழிலை விருத்தியை காண உதவி செய்யுங்கப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு கிருபை செய்யுங்கப்பா. அதிகாலை எழும்புவதற்கு கிருபை செய்யுங்கப்பா. சரீரத்தின் பலவீனங்களை மேற்கொள்ள கிருபை தாங்கப்பா. பொருளாதார மேன்மை அடையட்டும் அப்பா. தேவனுக்கர்கள் கிட்டி நெருங்கி வரட்டும் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளுடைய சமூகத்தில் வருகிறார்களே, இரக்கம் பாராட்டுங்கப்பா. காலைதோறும் எழுப்புகிறீரப்பா, காலைதோறும் எழுப்புகிறீர், கற்றுத்தருகிறீர். உடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நன்றி. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என கண்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம் மத்தியில் தேவன் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கவனத்தோடு நாம் கேட்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. என கண்பானவர்களே, தேவ உறவில் நாம் வாழ்ந்து ஜெபிக்க வேண்டும். தேவனுக்கு அருகில் நெருங்கி வர வேண்டும். தேவ சத்தம் கேட்கும் எல்கைக்குள் வாழ வேண்டும். தேவன் நம்மோடு நெருங்கி இருக்கவும், நம்மோடு நெருங்கி நடக்கவும் தேவன் விரும்புகிறார். தேவ உறவில் நாம் வாழ்ந்து ஜெபிக்கிற போது அதனால் ஏற்படும் மாற்றங்களும் மறுரூபங்களும் மேன்மையானவைகள். ஜெபிக்கிறவர்களை விட தேவ உறவில் வாழுகிற பொழுது சில விசேஷித்த அடையாளங்கள் அவர்கள் மூலமாய் வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு ஒரு அடையாளத்தை நாம் பார்த்து நாம் இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நாம் தேவனுக்கு அருகில் இன்னும் நாம் நெருங்கி வருவதற்கு தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அவரில்
நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். அவரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வார்த்தை. யோவான் 15:4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அல்லேலூயா. ஒரு சரணத்தை நாம் பாடி நாம் ஜெபித்து இதோடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போக போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அவருடைய கிருபை உள்ள வார்த்தையை நமக்கு தேவன் தரப்போகிறார். அல்லேலூயா. குயவனே, இந்த பாடலை பாடி இதோடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். காரணனே, களிமண்ணால் என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. இலை போல பாத்திரம் நான் விரும்புவார் இல்லையே. விலையில்லாவும் கிருபையால் ஜீசஸ் போற்றிடுதே என்னையும் அவ்வித பாத்திரமாய் அணைந்து கொள்ளுதே. ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த காலை வேளைக்காய் நன்றி. உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ ஜனங்களோடு உடைய வார்த்தைகளை கொண்டு நிற்பேசும். ஒவ்வொருவரோடும் நிற்பேசும். அவர்களுக்கென்றே பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. தேவ உறவில் நாம் வாழ்கிற போது நாம் அவரில் நாம் நிலைத்திருக்கிறவர்களாக நாம் இருப்போம். ஆமேன். உறுதிப்பட்டவர்களாய் நாம் இருப்போம். நம்மோடு நெருங்கி இருக்கவும் நெருங்கி நடக்கவும் தேவன் விரும்புகிறார். நம்முடைய உறவை ஆண்டவர் விரும்புகிறார். ஆதி மனிதனிடத்தில் அந்த உறவுக்காகத்தான் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திற்கு வருகிறதை குறித்து நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். என கண்மான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த உறவில் இருக்கக்கூடிய இன்னொரு அடையாளம் என்ன? அவரில் நிலைத்திருப்பது, அவரோடு இணைந்திருப்பது. அதுதான் முக்கியமான அடையாளமாக இருக்கிறது. ஆகவே இந்த காலை நேரத்தில் நாம் எதிலெல்லாம் நாம் நிலைத்திருக்க வேண்டும்? முதலாவது, நாம் இயேசுவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 15:4 அவரில் நாம் நிலைத்திருப்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலும் நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்த வசனத்தை நாம் அங்கு வாசிக்கிறோம். ஆமேன். பிரியமானவர்களே, இந்தப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று பிலிப்பியருக்கு பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது, நாம் இயேசுவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, அவருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். அல்லேலூயா. இங்கு நாம் பார்க்கிறோம், இரண்டாவது வார்த்தையில் நம்ம நிலைத்திருக்கணும். ஆமென். வார்த்தைகளை அனுப்பி குணமாக்குகிற தேவன், வார்த்தையினால் அண்ட சராசரத்தை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தையில் நம்ம நிலைத்திருக்கணும். ஆமென். வார்த்தையில் நிலைத்திருக்கும் போதுதான் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் காட். அப்போ முதலாவது, இயேசுவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, அவருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். மூன்றாவது, நாம் ஜெபத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் அப்போஸ்தலர்கள் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது வேதம் என்ன சொல்லுகிறது? அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா.
நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் போதிப்பதிலும் உறுதியாய் தரித்திருப்போம் என்று அப்போஸ்தலர்கள் முடிவு செய்தார்கள். ஆகவே மூன்றாவது, நம்ம ஜெபத்திலே தரித்திருக்கிற ஒரு அனுபவம், உறுதியாய் தரித்திருக்கிற அனுபவம், நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் காணப்பட வேண்டும். அப்போ தேவ உறவில் நாம் வாழுகிற பொழுது கிறிஸ்துவில் நாம் நிலைத்திருப்போம், அவருடைய வார்த்தையில் நம்ம நிலைத்திருப்போம், நாம் ஜெபத்திலும் நாம் நிலைத்திருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். நான்காவது, உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பாருங்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாய் இருப்பீர்கள். அப்ப அடுத்தது என்ன? உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆமேன். இன்றைக்கு அநேகர் அதெல்லாம் விட்டுட்டாங்க. இந்த நாட்களில் இன்றைக்கு உபதேசம் பண்ணுற சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கு இல்லை. மனம் போன போக்கில் போகிறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. உபதேசங்கள் குறைந்து விட்டது, சத்தியங்கள் மங்கி போய் விட்டது, சத்தியத்தை கீழ்ப்படுகிற மக்கள் குறைந்து விட்டார்கள். மனம் போன போக்கில் அவர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். தம் மனம் விரும்புகிறபடி யார் பிரசங்கம் பண்ணுறாங்களோ அதை கேட்பதற்கு தான் அவர்கள் செவி கொடுக்கிறார்களே தவிர சரியான உபதேசம், அதை சொல்லுகிறத கேட்பதற்கு மக்களுக்கு விருப்பம் இல்லாத காலநிலையில் நாம் வந்திருக்கிறோம். அப்போ நான்காவது, உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஐந்தாவது, அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தை பாருங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அடுத்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? அன்பிலே நிலைத்திருங்கள். அல்லேலூயா. கடைசி நாட்களுடைய அடையாளம் என்ன? அக்கிரமம் மிதிகினால் அனைவருடைய அன்பு தணிந்து போகும், ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பார்கள். இன்றைக்கு பாருங்க, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள அன்பு இல்லை, அண்ணன் தம்பிகளுக்குள்ள அன்பு இல்லை, சபைக்குள்ளே வந்தாலும் ஒரு மனப்பூர்வமான அன்பை இந்த நாட்களில் பார்க்கவே முடியவில்லை. அதுதான் இன்றைய உண்மையான நிலை. அன்பு இல்லை, அன்பு குறைந்து போன ஒரு காலகட்டம் இது. கர்த்தருடைய வருகைக்கான அடையாளத்தில் ஒன்றென்ன? அநேக இடத்துல அன்பு தணிந்து போகும் என்பதை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் சொன்ன அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் இருக்கிற அன்பு, தேவன் நமக்கு காண்பித்த அன்பு எவ்வளவு மேன்மையான அன்பு என்று பாருங்கள். அல்லேலூயா. அந்த அன்பில் நம்ம நிலைச்சிருக்கணும். ஆமென். அந்த இயேசுடைய அன்பை, அந்த கிறிஸ்துவின் அன்பு என் உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னான் அப்போஸ்தலனாகிய பவுல். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. அந்த அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிற தேவ அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால அவரை நேசிக்க முடியும், அவரோடு உறவில் நம்ம வாழ முடியும். ஆமென். இன்றைக்கு அன்பு தணிந்து போகிறது. பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்து விட்டால் போதும், ஆண்டோட அன்பு அப்படியே குறைந்துருது. ஆலயத்துக்கு வருவதை நிறுத்தி விடுகிறார்கள், ஜெபிக்கிறதை நிறுத்தி விடுகிறார்கள், வேதம் வாசிப்பதை நிறுத்தி விடுகிறார்கள். ஆமென். பிரதிஷ்டையை விட்டு விலகி விடுகிறார்கள். அன்பு தானாய் தணிந்து போகிறது. அந்த தேவ உறவில் வாழுகிற போது அவருடைய அன்பில் நாம் என்றைக்கும் நிலைத்திருப்பவர்களாக இருப்போம். அல்லேலூயா. அடுத்தது, ஆறாவதாக, விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்போஸ்தலர்கள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர்கள் 14ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அடுத்தது, விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். கடைசி காலத்தில் கர்த்தர் வருகையின் நாட்களிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில். அப்போ விசுவாசம் குறைந்து போகும், விசுவாசம் மங்கி போகும், விசுவாசம் பலவீனம் அடையும். ஏனென்றால் அதற்கான வேதாதாரங்களை ஆவியானவர் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இப்போ நீங்கள் கவனிங்க, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை, கொள்ளை நோயின் அலைகளுக்கு பின்பு அநேகரிடம் இருந்த விசுவாசம் போயிட்டு, அநேகரிடம் இருந்த பிரதிஷ்டை போயிட்டு, தேவன் மேல் இருந்த அன்பு குறைந்து போயிட்டு, வேதம் வாசிக்க வேண்டும் என்ற ஆவல் குறைந்து போயிட்டு, இரவு ஜபங்கள் குறைந்து போயிட்டு, தேவன் இருக்கிற ஐக்கியம் உடைந்து போயிட்டு. அதுதான் உண்மையான நிலை. அப்படி இல்லாதபடிக்கு விசுவாசத்தில் நம்ம நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. நமக்கு பேரை விசுவாசிகள் தான். ஆண்டவரை விசுவாசிக்கிற அதை விட்டு தான் வழி விலகி விடக்கூடாது. அந்த விசுவாசம் பலவீனம் அடைந்து விடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா.
ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்ட காரணம் என்ன? காரணப்பட்ட விசுவாசம். அந்த விசுவாசம் அவருடைய ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். ஆகதான் விசுவாசத்தின் தந்தை என்று ஆபிரகாம் அழைக்கப்படுகிறார். ஆனால் எல்லாம் இருக்கிற போது நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். சந்தோஷமா இருக்கும்போது ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். குறைவில்லாமல் இருக்கும்போது ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். ஆனால் ஏதோ பிரச்சனை வந்தால் அந்த விசுவாசமெல்லாம் காற்றில் பறந்து விடுகிறது. அப்படி இல்லை. தேவ உறவில் வாழ்வுக்கு இன்னொரு அடையாளம் என்ன? விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருப்பது. அடுத்ததாக நாம் இதில் நிலைத்திருக்க வேண்டும். சகோதர சிநேகிதத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. அல்லேலூயா. சகோதர சிநேகம். ஆமென். இன்றைக்கு அப்படிலாம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 17:17 பாருங்கள். நீதிமொழிகள் 17:17 பாருங்கள். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். அல்லேலூயா. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்போ உண்மையான சிநேகிதர்கள், உண்மையான உடன்பிறப்புகள் எல்லா காலத்திலும் உதவி செய்வாங்க. ஆமென். வசதியான காலத்தில் மட்டும் பக்கத்தில் நிற்பாங்க, வசதி இல்லாத காலத்தில் விலகுவாங்கன்னு அப்படி இல்லை. எல்லா காலத்திலும், துன்பத்திலும் நன்மையிலும் எல்லா விதமான சூழ்நிலையிலும் அவளுமே நேசிப்பார்கள், கூட இருப்பார்கள். அது ஒரு சிறந்த ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு எப்படி? பணம் இருந்தால் நேசிப்பார்கள், பதவி இருந்தால் நேசிப்பார்கள், உயர்வு இருந்தால் நேசிப்பார்கள், கஷ்டம் என்றால் ஓடி ஒடிந்து கொள்வார்கள். சகோதர சிநேகத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அல்லேலூயா. சுத்த இருதயத்தோடு அந்த சகோதர சிநேகத்தில் நம்ம நிலைத்திருக்கணும். சுத்த இருதயத்தோடு. இன்றைக்கு ஒருவரை ஒருவர் நேசிப்பதன் நோக்கம் என்ன? நல்ல நோக்கத்தோடு ஒருவரை நேசிக்கிறதெல்லாம் குறைந்து போய் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, ஏதோ ஒன்று கிடைக்கும், அந்த எதிர்பார்ப்போடு தான் நேசிக்கிறோம். அப்படி இல்லை. உண்மையான மனப்பூர்வமாக சுத்த மனசாட்சியோடு அவர்களை நேசிக்கிற நேசம் நம்ம இடத்துல என்றைக்கும் நிலைத்திருப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. இன்றைக்கி பாருங்கள், ஒரே ஜபக்குழுவில் இருக்கிறோம், ஒரே இடத்துல ஆராதிக்கிறோம், ஆனால் ஒருவரை ஒருவர் நேசிப்பதில்லை. கடிந்து பட்சிக்கிறார்கள், ஒருவரை ஒருவர் காட்டி கொடுக்கிறார்கள், ஒருவரை ஒருவர் பழி சுமத்துகிறார்கள், பழி வாங்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதுதான் இன்றைய சூழ்நிலை. அடுத்தது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் அழைப்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 7:20 பாருங்கள். அவனவன் தன் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். அல்லேலூயா. அழைப்பிலே தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கென்று அழைத்தார். ஆமென். முதலாவது அழைப்பு தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கென்று தான் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கும் பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது என்று கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகிறார். அப்போ அழைக்கப்பட்ட அழைப்பில் நம்ம நிலைச்சிருக்கணும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது அவர் இப்படி எழுதுகிறார். வாசிக்கலாம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாகும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. அல்லேலூயா. அப்போ அடுத்தது நம்ம அழைப்பை குறித்து நம்ம உறுதியாக இருக்கணும், அதில் நம்ம நிலைத்து இருக்கணும். ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டால் ஆண்டவர் என்ன ஊழியத்திற்கு அழைத்தாரோ அதில் நிலைத்திருக்க வேண்டும். தேவன் என்ன நோக்கத்திற்காக அழைத்தாரோ, எதற்காக நம்மை பிடித்தாரோ, எதற்காக ரட்சித்தாரோ, அபிஷேகித்தாரோ, அந்த காரியத்தில் நாம் உறுதியாக நாம் நிலைத்திருக்க வேண்டும். தடுமாறி விடக்கூடாது, பலவீனம் அடைந்து விடக்கூடாது. அநேகர் தவறான வழியில் நம்மை நடத்தக்கூடும், தவறான ஆலோசனைகளை கொடுக்கக்கூடும். இப்படி செய்யலாமே, அப்படி செய்யலாமே என்று. நான் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட ஆரம்பத்தில் அநேகர் எனக்கு பலவிதமான ஆலோசனைகளை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம் என்று. நான் சொன்னேன், நாம் செய்வோம், ஆனால் கர்த்தரத்தில் கேட்டு செய்வோம். கர்த்தர் எதற்காக நம்மை அழைத்தாரோ அதை செய்வது தான் முக்கியமே தவிர மனம் விரும்புவதை செய்வது ஊழியம் அல்ல. எனக்கு விரும்புவதை, நான் இஷ்டப்பட்டதை, நான் ஆசைப்படுவதை செய்வதல்ல ஊழியம். கர்த்தர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை நாம் செய்வது தான் ஆசீர்வாதம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அழைக்கப்பட்ட அழைப்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். தேவ உறவில் வாழ்வுகளுக்கு இன்னொரு அடையாளம் என்ன? அழைப்பில் நிலைத்திருப்பார்கள், தடுமாற மாட்டார்கள். சில இடங்களில் ஊழியர் கூட்டத்துக்கு போகும்போது கேட்பேன், அவருடைய இடத்த பார்த்து, அழைப்பில் உறுதியாக இருக்கிறீர்களான்னு கேட்டால் அநேகர் ஆமான்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்பு வந்து சொல்லுவாங்க, சில இடங்கள் எனக்கு சந்தேகமாக இருக்குது, கர்த்தனை அழைச்சாரா, இல்லை இந்த இடத்துல ஊழியம் செய்ய சொன்னாரா, இந்த அழைப்பு இடத்துல இருக்குதா, ஜெபித்து சொல்லுங்கன்னெல்லாம் சொல்லுவாங்க. அதல்ல அழைப்பு.
உறுதியானது. தேவன் அழைத்த அழைப்பு மாறாதவைகள், அதில் உறுதியாக நிலைத்து நிற்க கர்த்தர் நமக்கு கிருபைகளை செய்வாராக. 9ஆவதாக 2 தீமோத்தேயு 3:14 பாருங்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றா என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல். அல்லேலூயா. அப்போ 9வது என்ன? தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தவைகள் அதில் நிச்சயமாய் நாம் அதில் உறுதியாக தரித்திருக்கணும். ஆமென். கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த சில காரியங்கள் உண்டு. வேதத்தில் அடிப்படையான சில காரியங்கள் உண்டு. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். ஆனாலும் கர்த்தர் கற்றுக் கொடுத்த நம்ம உறுதியாக என்ன பண்ணணும்? நிலைத்து நம்ம நிற்கணும். ஆனால் இன்றைக்கு அப்படி நிலைத்து நிற்கிற அனுபவங்கள் இல்லை. ஆமென். இன்னும் சின்ன பிள்ளைகளை போல தான் இருக்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்பாங்க, எல்லாத்துக்கும் செவி கொடுப்பாங்க. அதுவும் முக்கியமாக இந்த காலத்தில் யூடியூப் சேனலில் நிறைய செய்திகள் வருகிறது. எல்லாமே கேட்குறாங்க, எல்லாமே கேட்டு வச்சுக்கிடுவாங்க. கடைசியில் எதற்கும் கீழ்ப்படியவே மாட்டாங்க. அலைஞ்சிட்டே இருப்பாங்க. சிறு பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா கை நீட்டினா போதும், இந்த சின்ன பிள்ளைகள் சில நேரத்தில் யார் கை நீட்டினாலும் அவங்ககிட்ட போயிடும். இன்றைக்கி அதே போல் அப்படி தான். நம்ம ஆசீர்வாதமான செய்திகள் கொடுத்தால் போதும், உடனே அங்கே போயிடுவாங்க, அந்த பக்கமாக சாஞ்சிடுவாங்க. அப்படி அல்ல. நம்ம என்ன செய்யணும்? கற்று நிச்சயித்து கொண்டதில் நாம் உறுதியாய் நாம் நிலைத்திருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதை நிதானிக்க தெரிந்திருக்கணும், அதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம்ம பரம அழைப்பின் பந்தய புழுக்க லெக்க நோக்கி ஓட முடியும், பரிசை பெற்றுக்கொள்ள முடியும், தவறாமல் ஓட முடியும். கற்று நிச்சயித்து கொள்ள உறுதியாக தரித்திருக்கணும். பலவிதமான விவாதங்கள் இந்த நாட்களிலே யூடியூப் சேனல் மூலம் வருகிறது. பல ஊழியக்காரங்க பலவிதமாக பேசுகிறாங்க. இதை செய்யலாம் தப்பில்லை, அதை செய்யலாம் தப்பில்லை, இது செய்யலாம் தப்பில்லை, அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படி அல்ல. நாம் உறுதியாய் நிற்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை தந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். 10ஆவதாக கடைசியாக அப்போஸ்தலர்கள் 13ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை பாருங்கள். ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத் அமைந்த பக்தியுள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவளுக்கு புத்தி சொன்னார்கள். அடுத்தது கர்த்தர் கொடுத்த கிருபையை இழந்து போகாதபடி அதில் நம்ம நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. பவுல் ஜெபித்தபோது கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். ஆமென். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இது தேவனுடைய ஈவு. அப்ப தேவன் கொடுத்த அந்த கிருபையை நம்ம காத்துக்கணும். கிருபையை இழந்து போகக்கூடாது. ஆமென். கிருபையை போக்கடிக்க கூடாது. கிருபையில் நம்ம கீழே விழுந்து விடக்கூடாது. கிருபை நம்ம நிலைத்திருக்கணும். என்னை அநேகருக்கு கர்த்தர் விளையாடப்பட்ட கிருபையை கொடுத்து நம்ம ரட்சிக்கப்பட்டது கிருபை, அபிஷேகம் பண்ணப்பட்டது கிருபை, இம்மட்டும் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. ஆகவே தேவன் கொடுத்த கிருபையில் நம்ம நிலைத்து நிற்கணும். அநேகர் சொல்லுவாங்க, வீடு கட்டி முடித்து பிரதிஷ்டை பண்ணுவது இது கர்த்தர் கட்டி கொடுத்தார், கர்த்தருடைய கிருபை அப்படின்னு சொல்லுவாங்க. எதற்கட்டாலும் கிருபை என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த கிருபையில் நிலைத்து நிற்க தெரியவில்லை. கிருபையை காத்துக்கொள்ளவும், கிருபையில் நிலைத்து நிற்கவும், கிருபையில் வளரவும், கிருபையில் பெருகவும் தெரியவில்லை இன்றைக்கு அநேகருக்கு. அப்படி அல்ல. தேவன் கொடுத்த கிருபையில் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். ஆகவே இந்த 10 குறிப்புகளை சொன்னேன். இன்னும் அநேக குறிப்புகள் உண்டு. அந்த கிருபையில் நம்ம நிலைத்திருப்பதற்கும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. பாருங்கள். 1, இயேசுவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். 2வது வார்த்தையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். 3வது ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும். 4 உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். 5 தேவ அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். 6 விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். 7 சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்க வேண்டும். 8 அழைப்பில், தேவன் நம்மை அழைத்த அழைப்பில் நிலைத்திருக்க வேண்டும். 9 கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திருக்க வேண்டும். 10 தேவ கிருபையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இப்படி நாம் நிலைத்திருந்தால் தேவ உறவில் நாம் வாழ்வதற்கான அடையாளம் இவைகள் தான். இவைகள் நாம் நிலைத்திருந்து நாம் முன்னேறுவதற்கு தேவன் நமக்கு கிருபைகளை தருவார். ஆமென். ஒரு சன்னத்தை நாம் பாடுவோம். அப்படி நிலைத்திருக்கிற போது நடக்கிற காரியம் என்ன என்பதை நாம் பார்த்து நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய்
ஹalleluya ஹalleluya Hallelujah. Hallelujah. ஆமென் ஹalleluya ஹalleluya Hallelujah. Hallelujah. அப்படி நாம் தேவ உறவில் வாழ்ந்து அவரிலும் அவருடைய வார்த்தையிலும் அவருடைய உபதேசத்திலும் உறுதியாய் நம்ம நிலைத்திருப்போமானால் என்ன நடக்கும்? நாம் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். ஆமென். கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 2 மற்றும் 5 வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 2 மற்றும் 5வது வசனம் வாசிக்கலாம். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்ப என்ன பண்ணுகிறார்? நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம். இன்னும் அதிக கனிகள் கொடுக்கும்படி கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிறார். நாம் தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் இன்னும் ஆவிக்குரிய கனிகள், ஆவிக்குரிய பண்புகள், ஆவிக்குரிய குணங்கள், கிறிஸ்துவின் அச்சடையாளத்தை வெளிப்படுத்தி வாழ்வதற்கு நம் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு அதிக கனிகளை கொடுத்து தேவனை வெளிப்படுத்தி வாழ்வதற்கு வேண்டிய பண்புகளையும் குணங்களையும் நமக்குள்ளே ஆவியானவர் சிருஷ்டிக்கிறார். ஆமென். 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அதிக கனிகள், மிகுந்த கனிகள், கனிகள், மிகுந்த கனிகள், அதிக கனிகள். அப்போ ஆண்டவரோடு அப்படி சேர்ந்து இருக்கிற போது ஆமென், அப்போதான் என்ன ஆகும்? அதிக கனிகளை நம்ம வெளிப்படுத்த முடியும். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இல்லாத ஒரு காரியம் என்ன? எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய கனிகளை, கிறிஸ்துவின் பண்புகளை, கிறிஸ்துவின் குணங்களை, கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை, கிறிஸ்துவின் போதனைகளை இன்றைக்கு வெளிப்படுத்துவதற்கு இன்றைக்கு அநேகருக்கு கஷ்டமாக இருக்கிறது. அதுதான் இந்த உலகத்தில் காணவே முடியலை. அப்போது நம்ம நிலைத்திருந்தால் என்ன நடக்கும்? அதிக கனிகளை கொடுப்போம். அடிக்கடி தேவன் நம்மை சுத்திகரித்து தூய்மைப்படுத்தி நம்மை பரிசுத்தமாக்கி கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தி வாழ்வதற்கு வேண்டிய கிருபைகளை தேவன் நமக்கு தருகிறார். அது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். நாம் அவரோட ஐக்கியப்பட்டிருப்போம். ஆமென். அவரோட இந்த உறவில் நிலைச்சிருக்கிற போது இன்னும் ஐக்கியம், ஆவியானுடைய ஐக்கியம் இன்னும் ஆழமாகும். அதிக கனிகளை கொடுப்போம். அது மட்டுமல்ல, ஆவியானோடு இருக்கிற ஐக்கியம் இன்னும் நெருக்கமாக இருப்பதற்கு இந்த உறவில் வாழ்ந்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே தான் 1 கொரிந்தியர் 1:9 இப்படி சொல்லுகிறது. வாசிக்கலாம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. நம்ம இந்த ஐக்கியம் இன்னும் ஆழமாகிவிடும். அந்த உறவு இன்னும் ஒரு நெருக்கத்துக்குள் வந்து விடுவதை நம்ம பார்க்கலாம். ஆகவே நாம் அவருடைய உறவில் நிலைத்திருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. 3வது, நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். யோவான் 15:7 வாசிக்கிற போது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. அப்ப ஜெபம் கேட்கப்படுவதற்கு அவர் நம்ம நிலைத்திருக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. நம்ம ஜெபிக்கிறோம், இன்னைக்கு ஜெபம் கேட்கப்படுதா? அது யாரும் யோசிக்கிறதே இல்லை. நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்து ஜெபித்தா ஆண்டவர் கேட்பார்? இல்லை. ஜெபம் கேட்கப்படுவதற்கு சில நிபந்தனைகள் உண்டு. அப்படிப்பட்ட வசனங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது நம்ம அவரை நிலைத்திருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டு மகிமையான காரியங்களை அவர் நமக்கு செய்வார். அல்லேலூயா. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அல்லேலூயா. அப்ப நிலைத்திருக்கிற போது அடுத்து கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? பாவத்திற்கு நாம் தப்பி கடந்து போவதற்கு வேண்டிய கிருபைகளை நாம் அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த நாட்கள் சத்துரு பலமாய் போராடுகிற காலம், வஞ்சிக்கிற காலம், ஏமாற்றுகிற காலம். தாங்கள் வழி தவறி நடக்கிறோம் என்றோ, பாதை விலகி கடந்து போகிறோம் என்றோ, தவறுக்கு நேராய் கடந்து போகிறோம் என்று யாரும் நினைப்பதில்லை. தங்களை தெரியாமலே தங்களுக்குள் மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆதியில் இருந்த அன்பு, ஆதியில் இருந்த விசுவாசம், ஆதியில் இருந்த ஜெபம், ஆதியில் இருந்த ஆத்மபாரம் எதுவுமே அநேக இடத்தில் இன்றைக்கு இல்லை. ஆனால் தங்களுக்குள்ள பெரிய மாற்றம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் இன்னும் அறியவில்லை.
என கண்மான கர்த்தருடைய பிள்ளையே, நிலைத்திருக்கிற போது தான் நமக்கு உணர்வு எப்போதும் கூர்மையாக இருக்கும். ஆக இந்த உணர்வு கூர்மையாக இருப்பதனால என்ன ஆகிறது? பாவத்திற்கு தப்பி கடந்து போகிற கிருபையை தேவன் நமக்குள் தருகிறார். கொடிய காலத்தில் பாவத்திற்கு நூதனமான பாவங்கள், ஆமென், கற்பனை கெட்டாத பாவங்களை சத்துரு இந்த நாட்களை விதைத்து கொண்டிருக்கிறான். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அறிந்தால் பக்தியில் அதன் பாவி எங்கே நிற்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கடைசி காலம் முடிவு பறிந்த நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் பாவத்திற்கு தப்பி கடந்து போவதற்கு நாம் தேவனிடத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்ததாக 5ஆவதாக பாருங்கள், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28வது 29வது வசனத்தை வாசியுங்கள். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவர் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. 5வது, அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் அவரிலும் அவருடைய வார்த்தையிலும் அவருடைய உபதேசத்திலும் நிலைத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆமென். அவரில் நிலைத்திருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய 5 காரியங்களை நான் சொன்னேன். 1, அதிக கனிகள் கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். 2, ஆவியாருடைய ஐக்கியத்தில் இன்னும் ஆழமாய் கடந்து செல்வோம். 3, நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். 4, பாவம் செய்யாமல் நாம் காக்கப்படுவோம். 5, வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆகவே அவரில் நிலைத்திருப்பதற்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் கிருபையை நமக்கு தந்து இந்த ஆராதனையில் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தேவ உறவில் நாம் வாழுகிறதற்கு அடையாளம் என்ன? அவரில் நிலைத்திருக்கிறோம். ஆமென். அவர் நிலைத்திருக்கிற போது எதிலெல்லாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஒரு 10 காரியத்தை பார்த்தோம். அவர் நிலைத்திருப்பதனால் ஏற்படும் 5 ஆசீர்வாதங்களையும் இந்த காலை நேரத்தில் தியானிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 10:22, முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவனோ ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. மார்க்கு 13:13 பாருங்கள். மார்க்கு 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும், என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். முடிவு பரியந்தம், இந்த வார்த்தைகளை கவனிங்கள். துவக்கமல்ல, முடிவு வரைக்கும். ஓட்டத்தின் துவக்கம் நன்றாக இருக்கலாம், ஆனால் ஓட்டத்தை முடித்தால் தான் பரிசு கிடைக்கும். ஓட வேண்டிய பாதையில், நியமிக்கப்பட்ட பாதையில், இயேசுவை நோக்கி, லக்கை நோக்கி, பரிசை நோக்கி, கிறிஸ்துவை நோக்கி ஓடி முடிக்கும் போதுதான் நமக்கு பரிசு கிடைக்கும் என்று நமக்கு நன்றாக தெரியும். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவன் மட்டும் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே முடிவு பரியந்தம் அவருடைய உறவில் வாழ்ந்து அவர் நிலைத்து நின்று அவர் நமக்கென்று வைத்திருக்கிற கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆவியானவர் அனுக்கிரகம் செய்வாராக. தேவனுடைய உறவில் இன்னும் நெருங்கி வாருங்கள். தேவனுக்கு அருகில் இன்னும் நெருங்கி வாருங்கள். அவருடைய சத்தம் கேட்கும் எல்கைக்குள் நெருங்கி வாருங்கள். அவருடைய இருதயத்தில் இருப்பதை அறிந்து ஜெபியுங்கள். அவருடைய இருதயத்தில் சுமந்து ஜெபியுங்கள். கர்த்தரால் தரப்படுகிற ஆசீர்வாதத்தை பெற்று நீங்கள் நிச்சயமாய் மேன்மை அடைவீர்கள். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. இரட்சகரே, இயேசுநாதா, ஆராதனை, ஆராதனை. ஆஹா, ஹல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் இதயத்தின் ஏக்கமையா. கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போமா? எல்லா நாமத்திற்கும்
மேலான நாமம் உடையவரே, இம்மட்டும் எங்களை நடத்தி வருகிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, இந்த அருமையான ஆராதனைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவ உறவில் வாழ்ந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபைகளை தாரும். தேவனுக்கு அருகில் நெருங்கி வர எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே, நிலைத்திருக்க, நிலை கொண்டிருக்க, உறுதியாக இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். கொடிய காலத்திற்கு நேராய் வந்திருக்கிறோம். உண்மை இல்லாத காலத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, பாவங்கள் நிறைந்திருக்கிற காலத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் உமக்கு அருகில் நெருங்கி வந்து உம்மில் நிலைத்திருந்து உம்மால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஜனங்களை ஆசீர்வதியும். தடுமாறப்படுகிற காரியங்களை கர்த்தர் விலக்கி போடும். பலவீனப்படுத்துகிற காரியத்திலிருந்து விடுவித்து நீர் காத்துக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த சத்துருவின் கண்ணிகளிலும் வஞ்சக வலையிலும் விழுந்து விடாதபடிக்கு கர்த்தாவினுடைய கிருபையாய் நம்மளை காத்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசம், ஜெப வாழ்க்கை, ஆராதனை, ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த விதத்திலும் பலவீனம் அடைந்து விடாதபடி நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து தேவனுக்கு அருகில் நெருங்கி வந்து தேவ சத்தம் கேட்கிற எல்கைக்குள் வாழ்ந்து என்ன நோக்கத்திற்காக தேவனை பிடித்தாரோ அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு அனுக்கிரகம் பண்ணும். இப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும். தகப்பனே, உமக்கு நன்றி. வயதான தாய் தகப்பனை ஆசீர்வதியும். சகோதர சகோதரி ஆசீர்வதியும். வாலிப தம்பி தங்கைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். தகப்பனே, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீ மேன்மைப்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய குறைவுகளை நிறைவாக்கி தேவைகளை சந்தித்து அற்புதமாய் நடத்தும் அப்பா. ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். இப்போதும் தேவ ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவைகளை எல்லாம் நீ சந்தித்து அற்புதமாய் நடத்தும். குறைகள் எல்லாம் நிறைவாக்கும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து நடத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு மேலும் உடைய கிருபையுள்ள பிரசன்னம் இறங்கி வரட்டும். இப்பொழுதும் சில ஜெபக்குறிப்பை சில பிள்ளைகள் பதிவிட்டு இருக்கிறார்கள். ஜெபக்குறிப்பை கர்த்தர் கேட்டு உடைய மங்களகரமான காரியத்தை செய்து உடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும். ஒவ்வொரு நீர் ஆசீர்வதியும். நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் ஒருவிடமும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.